இல்ல இல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியல பார்த்த ஷாட் தான் ஞாபகத்தா. காரு ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு அதான் அப்படியே இறங்கி வருவாரு. கால் அந்த அந்த கால் மாதிரி அதான் போலீஸ் அந்த மாதிரி ஒரு ஷாட்டை வச்சுட்டு அனிருத் அதெல்லாம் பாத்துக்கலாம். அதான் ஒரே ஒரு இது அவ்வளவுதான் ஹைப் என்ன ஒரு கான்பிடென்ட் வந்துடும். இதுக்கு மேல ஹைப்ன்ற வார்த்தை இல்லை, ஏன்னா லாஸ்ட் படம் போது அது ஆல்ரெடி ஹைப் தான். கான்பிடென்ட் வந்துடும் பசங்களுக்கு. ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்குதுடா அலெக்ஸ். எனக்கு பயமா இல்லையா? என்ன பயம்? என்ன பயம்? தமிழ்நாட்டுல இந்த தற்கூரி ஆட்சியில ஏன்னா ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்து ஆனா மனமாற்றம் இல்லப்பா அந்த தடவை விட வேணான்ட்டார். நான் போன டைம் ஏதோ ஒரு இது அது மாதிரிதான் ஆச்சு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆமா அப்டேட் டாக ஸ்டாப் பண்ண ஞாபகதா. டாக வந்து ஏதோ ஆனா இல்ல அது சுஷாந்த் சிங் ராஜ்பூத் இறந்ததுக்கு தான் ஸ்டாப் பண்ண நினைக்கிறேன். அதான் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் பண்றது என்னத்த சொல்ல. நீங்க ஜனநாயகம் போஸ்ட் இருக்கா எதுக்கு ஞாபகம் இல்லை எனக்கு. எதுக்காக ஸ்டாப் பண்ணாங்கன்னு இன்னைக்கு வரும்னு சொல்லிட்டு வராமலே இருந்தது. திரும்ப சேர்ந்து படம் பண்றாங்களாம். அந்த படத்துக்கும் மைத்திரி ப்ரொடக்ஷன் போடு. அவனுக்கு சிறுத்தை சிவா பண்ணும்போதே தென்ன அவனுக்கு தானே அப்புறம் தானே அடிச்சானுங்க அவனே ஒரு 3வது படத்துல ஐயோ வேணா தலைன்னு. அது மாதிரி அவனுங்களும் அடிப்பானுங்க. இல்ல அவனுங்க ரெண்டு இதுல பெருசா மாட்டிப்பானுங்க. ஏன்னா ஒண்ணுதான் அதான் ஒன் டைம் பண்ற மாதிரி இருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் இதுலயே வச்சுட்டா தான் அதுல எப்படி காட்ட முடியும். அதாவது மைத்திரி மூவிஸ் மேக்கர்ன்றவன் 60 கோடி போட்டோம் விஜயத்தை வச்சு ஒரு படம். ஒரு நிமிஷம் இல்ல சாத்தான்னு ஒரு ஐடி இது ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணேன். அதுதான் நானும் யோசிச்சேன். விஜய் ஆண்டனி படம் மாதிரி இது யமன் நான் வச்சிருவாரு அடுத்த படத்துல சாத்தான்னு சொல்லிட்டு. சைத்தான் ஒரு படம் இது வெஸ்டான் நினைக்கிறேன். சைத்தான் சாத்தான் ரெண்டு ஒண்ணுதான். சைத்தான் வெஸ்டாச்சு. எல்லாருக்குமே இப்ப டிராப் பேக்கா இருக்கு பாரு தமிழ் சினிமால. சொல்ற மாதிரி பெருசா பண்ணிட்டாங்க நான் ஓரளவுக்கு பரவாயில்ல. மத்த எல்லாருக்குமே செட் பேக் ஆயிடுச்சு பெருசா வரல. ஏன் இல்ல பிரதீப் ராணதன் பேசணும்னே ஒருத்தர் வந்துட்டார் பாத்தியா. நான் தான் அடுத்த படம் எங்களுக்கு தான் விக்னேஸ்வரம் கீர்த்தி செட்டியா கடைய விரிங்கடா கிருத்தி செட்டி 10 பேரை எழுதுங்கடான்றாரு. இந்திய தமிழ் சினிமாவின் பிரம்மாண்டத்தை இருக்கு. எல்லைக்கு இருக்கு ரொம்ப நெகட்டிவிட்டி வரப்போகுது டீம் அப்படி. பர்த்டே அன்னைக்கு அதான் கூலி பவர் ஹவுஸ் மாதிரி ஒரு கிளிம்ஸ் வந்தா ஓகே. ஆனா அந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னா பின்னாடி இது காட்டி நம்மளுக்கு தான் போலீஸ் இது மாதிரி வரணும் வரும். ஆனா அந்த மாதிரி தான் டியூரேஷன் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி தான் இருக்கும். சாதாரண ஒரே ஒரு போட்டோ பிளர்ரா ஒரு போலீஸ் ட்ரெஸ்ல இருக்குமாரு அதையே அப்படி செலிப்ரேட் பண்ண பசங்க இதுனா வெறி கொண்டு சொல்ல வேணாம் பாத்துப்பாங்க பசங்க. வெட்டா மட்டும் இல்ல செலிப்ரேட் மாட்டர் இல்ல. என்னாச்சு வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுனா கேக்கலையே. பாஜக ஆனா ஒண்ணு ஏஜஸ் சொதப்பன மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ட் அது எதுனா சொன்னான்னு வச்சுக்க எல்லி மேல என்ன குத்தின்னு இருக்கு அந்த கதை தான். இல்ல இதுல ஒரு பாசிட்டிவ் என்னன்னா சில பேர் வலிமை தான் வலிமை துணிவு சனியை பார்த்துட்டு வந்துட்டு இதான் அந்த சனி தான் இதுன்னு நினைப்பேன். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா அதான் அந்த படம் பேர் என்னது கார்த்தி கூட போனாங்க தீரன் அதிகாரம் 1 கைதி மாஸ்டர் இது 3த்துக்கும் பண்ண கேமராமேன் தான் வந்துட்டு ஜனநாயகங்களே இருக்கிறான். அதனால வலிமை படத்தோடைய ஷாட்ஸ் இந்த துணிவு ஷாட்ஸ் எல்லாம் எத்தனை வந்து இங்க பிச்சை தண்ணி இருக்கக்கூடாதுதான் சொல்லும் தெரியுமா. அதெல்லாம் வாசல்லே துரத்தி விட்டுறணும். உஷாரா தான் வச்சுன்னு தொண்டு பழைய கேமராமேன் எத்தனை வந்துட்டான். அவனும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்ல நல்லாவே பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாம் இருக்கும். கூட வந்துட்டு டீட்டெயிலாவும் நல்லா எடுப்பான் படத்தை. அதான் கேமரா ஆங்கிள் குவாலிட்டி எல்லாம் வந்துட்டு கேமராமேன் பார்த்துப்பான். டீட்டெயிலிங் தான் வினோத்தை பார்த்துப்பான். பிஜிஎம் அனிருத் பார்த்துப்பான். மாசு காட்டுறது அது சொல்லவே தேவையில்லை. நம்மாலே எக்ஸ்ட்ரீம் லெவல். பூஜாக் தி ஹீரோயின் அதான் எல்லாமே நல்லா தானே இருக்குது. வில்லன் 2 வில்லனு அதான் பிரகாஷ் ராஜ். இல்ல அது வேற நம்ம படத்துல பூஜாக் தி ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல நினைக்கிறேன் ஒரு டவுட் செகண்ட் ஹாஃப்ல ஜனநாயகத்துல ஸ்ருதிஹாசன் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். பிரியாமணி தான் இல்ல பாஸ் எடுத்துருமா கோ 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 இல்ல அந்த அம்மா வந்து திடீர்னு விண்வெளி நாயகா
படால்னு சுடுவானுங்க அப்புறம். இல்ல 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 எல்லாருக்கும் ஒரு 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 வார்டு இருக்குது. ஸ்ருதிஹாசன் பூந்த படம் விளங்காதுன்ற ஒரு வார்டு. அது விக்னேஸ்வர அதை நோட் பண்ணிருக்கீங்களா? அதுவும் இல்ல. ஏன்னா இல்ல இல்ல அது நீ நல்லா நோட் பண்ணி போயிரு. நிறைய படம் அது விளங்காது. ஏதாவது படம் கிட்ட வேணும். ஆனா எப்படியாவது தெரியல, எப்படியாவது ஏதோ ஒன்று ரெண்டு விளங்காதுன்றதுல நான் ஒத்துக்க மாட்டேன். இவங்க நடிச்சனால அந்த படம் விளங்காதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். அது கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா வரல, எக்ஸ்பிரஷனோ இதுவோ வரல. குடிடா நல்லா குடி. இல்ல 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 அப்படி இல்ல. லாஸ்டா ஸ்ருதிஹாசன் நடிச்சு ஹிட்டான படம் இது. சலார் ஹிட் தான். சலார் ஹிட் பாலையா படம். சலார் ஹிட். பிரியா பவானி சங்கர் சொல்லுவானுங்க. பிரியா பவானில அது சைடு ரோல் தானே. அது என்ன? இல்ல இல்ல அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்றேன். பிரியா பவானி என்னது ஜவானே பெரிய ஹிட்டாச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இங்க நம்ம இதை சொல்லிட்டு இருக்கேன்னா டிமாண்டிக் சங்கரா பிரியா பவானி சங்கர்ன்ட்டு இருப்பாங்களே. பிரியா பவானி சங்கரா சை பிரியாமணி நினைச்சேன். பிரியாமணி அதான் நான் யோசிச்சேன். அதான் இல்ல இல்ல பூமர் யோசிச்சிருப்பாரு. என்னது இப்ப ஜவான்ல பிரியா பவானியா பிரியாமணி சொன்னீங்க. நான் கூட அதான் நான் பெரிய அந்த படம் தியேட்டர்ல போய் பார்த்தேன். திருப்பி வீசிட்டு விடுறோம். இல்ல 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 பிரியா பவானியே அந்த இந்தியன் டூ ஃபிளாப் ஆயிட்டு இன்டர்வியூல இருந்து அழுதுந்தா என்னெல்லாம் பீடன்றாங்க, நான் விட மாட்டேன் எனக்கு. ஆனா கடைசியில டிமாண்ட் கேலண்டி விட்டு குத்தாலே நல்லா இருந்தது. இருக்கிறதுல என்ன தெரியுமா, கமல் வந்து சுடுகாட்டுக்குமா எல்லாம் பேசிட்டு நீட்டு வளைய அவர் எக்ஸ்பிரஸ் கூட டேய் இதெல்லாம் ஒரு கண்டென்ட் நடிச்சு வச்சிருக்கீங்க. இல்ல இதுல சரி இல்ல. இப்ப நான் யோசிச்சது என்னன்னா கிராக் படம் சில பேர் பாத்திருப்பீங்களா இல்லைன்னு தெரியல. அது ஜி திரையில கூட போடுவானுங்க. அதாவது சேதுபதி படத்தோடைய தெலுங்கு வெர்ஷன் தான். ரவி தேஜா ஸ்ருதிஹாசன் எல்லாம் இருக்குங்க. அதுல வந்துட்டு ஸ்ருதிஹாசன் எப்படி பில்டப் பண்ணுவானுங்கன்னா போலீஸ்காரன் பொண்டாட்டி போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வில்லனுங்க அடிக்க வரும்போது சும்மா பாஞ்சு ஸ்ருதிஹாசன் அடிக்கும். எனக்கு லைட்டா சிங்க் ஆகுது. இதான் பிளாஷ்பேக்ல விஜய் வேற போலீஸ், இவ்வளவு வேற ஸ்ருதிஹாசனை எடுத்து ஸ்ருதிஹாசன் இருக்கிறதா சொல்றானுங்க. இந்த ஒரு விஷயம் வந்துச்சுன்னா பிரியாமணி பேட்டியில சொல்லியிருக்கோம். லாஸ்ட் ஷெடியூல்ல தான் நான் வந்து ஜாயின் பண்ண போறேன்னு எனக்கு தெரிஞ்சு பிளாஷ்பேக் போர்ஷனா இருக்கு. நிறைய இருக்கு. அவங்கள சுத்தி தான் ஒரு கதை ஓடுற மாதிரி, அவங்களுக்காக ஒரு ஏதோ பண்ற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி என்ன பண்ணுவோம். பிரியாமணி தானே சொல்லிட்டு இருந்தாங்க இது லாஸ்ட் மூவி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ போட்டுருந்தானுங்க. கடைசியா நான் லாபம் படத்துல பார்த்தேன். சீரியஸ் கேரக்டரா இருக்கும். அவங்கள சுத்தி தான் கதை. லாபமும் விஜய் சேதுபதி படம் தானே. ஆமா முதல்ல ஒரு ஐகானிக் டயலாக் இருக்கும். உங்ககிட்ட இருக்கு ஆனா முளைக்குமா? இது புரியல. உங்ககிட்ட இருக்குது முளைக்குமா? நான் புரியல. வாய் கட்டுப்படுத்த முடியல. இல்ல விவசாயம் பத்தி பேசுறாங்க. ஆனா இல்ல நான் பிரியாமணி எல்லாம் அவ்வளவா யாரும் ஸ்கிரீன்ல பாத்துருக்கீங்களா? லாஸ்டா ஜவான்ல தான் பார்த்தது. அதுக்கு முன்னாடி எதுவும் பார்த்ததும் கிடையாது. சீரிஸ்ல நல்லா நடிச்சிருப்பாங்கப்பா. அந்த இந்தி வெப் சீரிஸ் தமிழ் டப்ல வந்துச்சு ஃபேமிலி மேன். சார் இல்ல நீ சார்ல தான் கேடிவில பார்த்த கதையெல்லாம் நான் கேட்கல. வேற ஏதாவது பத்தல பாத்திரியா தான் கேட்டேன். சொன்னடா ஃபேமிலி மேன் வெப் சீரிஸ் நல்லா இருக்கும். இல்ல ஆமா அது ஏதோ கொலகேஸ் அதெல்லாம் பாத்துருக்கேன். சோ எல்லாம் ரெண்டு வெப் சீரிஸும் சூப்பரா இருக்கும். 2 பார்ட். ஆனா இல்ல எப்பா டேய் அந்த பொண்ணு மறந்துட்டேன் மேடா. விக்னேஸ்வர உனக்கு கூட அந்த பொண்ணு பிடிக்காதா? மமிதா பைஜு அவ இருக்கா நம்ம பத்தல. அத மறந்துட்டேன். மமிதா பைஜு பிடிக்காதா? விக்னேஸ்வருக்கு பிடிக்காது. இல்ல பிடிக்காதெல்லாம் கிடையாது. ஏடம்ல சக போட்டியாளர் போட்டியாளர் இல்ல ஏடம்ல வந்து பாத்தீங்கன்னா கிருத்திக்கு அந்த மலையாளம் வாய்ஸ் ஒன்னும் இல்ல ப்ரோ. இப்ப எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். ஜனநாயகன் சும்மா ஒரு ஃபார்முலா எப்படி இருக்குன்னா மாஸ் இன்ட்ரோ அதுக்கப்புறம் வந்துட்டு தான் தளபதி வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு எடுத்து பார்த்தா மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு கேரக்டரா தான் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் தான் டிவிக்கு பச்சை குத்துகிறதா வந்துட்டு சொல்லியிருந்தானுங்க. அப்படியே டிவிக்கு இல்லைனா கூட ஏதோ யானை பச்சை குத்துகிறதா வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லயே அதை நோட் பண்ணி கூட சொல்லியிருந்தானுங்க. அதான் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ற ஒரு கேரக்டரா இருக்கும். அது எந்த மாதிரி இப்போ ஒரு ப்ரொஃபஷன் தெரியல. அது உண்மையிலே தெரியல யாருக்குமே. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் இதுலாம். ஆனா செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் போலீஸ் அது எல்லாருக்கும் தெரியும், லீக் ஆயிடுச்சு. அதான் ஆனா இதுல தான் வில்லன் வந்துட்டு 2 பேர் இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் ராஜ் வந்துட்டு கரண்ட் போர்ஷன்ல தான் தலையிடுவான்னு தோணுது ப்ரோ. பாபிடியல் தான் மெயின் வில்லனா இருப்பான்னு தோணுது. இதுல ஒரு இல்ல இதுல 100% கன்ஃபார்ம் என்னன்னா 3 மூதேவியோட கேமியோ இருக்குது. நெல்சன்
லோகேஷ் அட்லி நல்ல மனுஷன். சரி ஓகே அட்லி அதான் 3 பேருடைய கேமியோ படத்தோடைய கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப்ல இருக்கணும்னு சொல்றாங்க. இது கன்ஃபார்ம், இதெல்லாம் இல்ல கன்ஃபார்ம் நியூஸ். மறுபடியும் துப்பாக்கி கொடுத்தா நல்லா இருக்கும். யாரு எத்தனை துப்பாக்கி அவனுக்கிட்ட கொடுக்குது? ஒருத்தங்கிட்ட தான் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் கத்திய வேணாதான் இருக்கிற கத்திய குத்துடலாம். விக்னேஷ் ப்ரோ நீ கத்தி வச்சுக்க. இந்த தடவை அண்ணன் துப்பாக்கி எல்லாம் கொடுக்க மாட்டாரு. பார்த்து அணுகுண்டு வாயில பிச்சு தூக்கி போடுவாரு. அள்ளின்னு போங்கடா. இல்ல ஆல்ரெடி ஒரு மீம் கூட போடுந்தானு கோ டைம்ல, சார் துப்பாக்கி அவனுக்கு கத்தி எனக்குன்னு சொல்லிட்டு கட்சியில அவன் போட்டுருவான் பாரு. நோ போட்டுருவான். வெங்கட் பிரபு அந்த கருத்து மூடும்போது படம் பார்க்கும்போது கூட தெரியல. அப்புறம் தான் மீம்ல போட்டுருந்தானே, அப்பதான் நானே கவனிச்சேன். அந்த கதவு மூடும்போது ஒண்ணு இருக்கு. டயர் 2ல எவன் ஃபைட் பண்ணாலும் துப்பாக்கி இருக்கா, துப்பாக்கி தான் ஃபைட் பண்ணாலும். இல்ல முதல்ல நீ துப்பாக்கி ஏத்துக்குன்னு அமரன் கொடுத்ததெல்லாம் வேற கதை. இப்பதான் எல்லாரும் நோட் பண்றது என்ன தெரியுமா, இப்பதான் அமரனுக்கு அப்புறம் தான் என்ன கேட்டா எல்லாம் சுத்து போட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஏன்னா எஸ்கே தான் டயர் 2 ஃபுல்லா அடிக்கிறானுங்க. இதுல இன்னொன்னு பாஸ், என்னைக்காவது தனுஷ் சிம்பு பாண்டிங் கேள்விப்பட்டிருக்கியா? கண்ணு திருக்க பாக்குறேன் இப்போ. ஏன்னு கேட்டா, சார் அவனை விடக்கூடாது சார், அவனை விடவே கூடாது, செருப்பால் அடிக்கிறான் லிமிட்டு பாருன்றானுங்க. சேர்ந்து இல்ல ஒண்ணு இல்ல, அதாவது சிவகார்த்தியின் வளர்ச்சின்றது நல்ல வளர்ச்சி தான். அவரு வேலை செஞ்சுதான் அப்படி வந்துக்கிறாரு, பிரச்சனை இல்லை. இந்த பசங்க வாயை வச்சு சும்மா இவங்க எல்லாம் முன்னோர்கள்ரா. பாண்டிகா இருந்துக்கோ என்ன படம் எல்லாம் எப்ப நான் எதுவும் கேட்டு இருந்தா பிரச்சனை இல்ல. போய் மூக்கணுன்றது பாத்தியா, எங்காவது ஒரு படம் ஓடிச்சு அவன் அப்பப்போ சொன்ன மீசியம் இருக்குல்ல, வேணாம் நானுங்க நீ என் கூட சண்டைக்கு மொத்த பேரும் போட்டு அடிக்கிறானு தாங்க முடியல. 13 வருஷமா கிட்ட கொடுக்காம சண்டை போட்டு இருக்காங்க. நாங்க நீ விஜய் ஃபேன் நீ அடிக்கிறனா கூட தாங்கிக்குவாங்க அவங்க, சரியா? நீ இப்பதான் இண்டஸ்ட்ரியில வந்து போயிட்டு இருக்க. அந்த ஆளுக்கு ஒரு செட் பேக், அது யாரும் இல்லன்னா சொல்ல போறது இல்ல. சும்மா இருக்கிற ஆளை போட்டு நோண்டாதீங்கன்னு தான் நானு, தெரியுதா? ஆனா எதுவுமே இல்ல, எல்லாம் பேசி முச்சாச்சா? ஆல்ரெடி ரெட்ரோ ரிலீஸ் ஆயிடுச்சு, புரியுதா? அதாவது இனிமே அந்த வருஷத்தை பார்க்கணும். இப்போ மேட்டர் என்னன்னா, சூர்யா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கடுத்து சரி இன்னொரு படம் வந்துட்டு தீபாவளி ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ குபே இல்ல, இந்த மாசம் குபேரா வருது. எல்லாம் குபேராவை டெலஸ்கோப் வச்சு பார்ப்பானுங்க. இல்ல டியூரேஷன் ஓகே, என்ன கேட்டா படம் நல்லா தான் ஓட போகுது. டியூரேஷன்லாம் நான் நம்ப மாட்டேன். அது படம் நல்லா தான் ஓட போகுது. நல்லா நினைச்சு பாரு, அவனுக்கு ஒரு பெருசா ஆர்கனைஸே இருக்க மாட்டானுங்க. 4 பேர் 5 பேர் இருப்பான். அவனே மத்த ஆக்டர் பிடிச்சி வம்பு பிடிச்சி இழுக்கிறான். ஆனா இவ்வளவு பெரிய கும்பல் இருக்குது. நம்ம எவனையாவது கை வச்சோமா இந்த வருஷம் ரிலீஸ் ஆன எந்த படத்து மேலயும் டார்கெட் அடிக்கிறதுனால. ஆனா பாச இந்த ஆளு மட்டும் அரசியல் வரலன்னு தக் லைஃப் எல்லாம் நான் அவன இல்ல ஏன்னா இல்ல இவ்வளவு கேவலமா நான் பார்த்ததே கிடையாது. இந்த பார்த்ததே கிடையாது. பட்ட நாளா வச்சிருப்பேன். ஹலோ எஸ்கியூஸ் மீ சின்னசாமி, நீங்க வந்து தக் லைஃப் பெரிய படத்துக்கு போறீங்க. 3 எழுத்துல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு ஷார்டேஜ்ல, அதெல்லாம் 3 ஆமா அதான் மறந்துட்டேன். அதான் காட் பிளஸ் யூ மாமே, அதெல்லாம் தேடி இருக்கும்னு நினைக்கிறேன் நீ. சரி விடுறா அப்படின்னு. இந்த படத்துல ஏதோ ஒரு படம் கிளைமேக்ஸ் சொல்லுவானே, காதல் தண்டபடி விடுறா ஏதோ படம். இல்ல இந்த சிங்கம் பார்ட் 1ல அதான் விவேக் வந்துட்டு ஏரியாக்குள்ள போயிட்டு அதான் எல்லாரும் ஒம்புல்துன்னு ரவுடிங்களே, அப்ப வந்துட்டு எல்லாம் சைலண்டா போனது அன்பே சிவம், பொறுமையோ பெருமை, அந்த மாதிரிதான் நம்ம எடுத்துதான். எவன் எது ஆச்சாலும் சரி கம்முன்னு உட்காந்துக்கிற சில மாதிரி. அதான் அலெக்ஸ் எனக்கும் பயமாகுது. ஜனநாயகன் அப்ப எவனா ஒருத்த வேலையை காலதான் எந்த டீமா அது இறங்கிச்சுன்னா உனக்கு மறுபடியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தெரியுமா அவனுக்கு இல்ல தற்கூரிங்க இருக்குதே, அதுதான் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு அடுத்து எங்க தரமா போவோம் எல்லாரும் கண்ணு கூலி கூலி போவோம் ரவுஸ்ன்னு. டாலர்ல டிக்கெட் கொடுத்துட்டு ஐயோ போச்சேன்னு அழுவோம். பாப்போம், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு பாட்டுக்கு வேலை செய்யும் போது எதுக்கு விண்வெளி நாயகான் வந்து தெரியாதா? தக் லைஃப் பாத்துட்டீங்களா? அந்த டாலர் அதான் கொத்து பாத்துட்டேன். நீங்க இத பத்தி குறித்து சாட்டையா பேசினா எனக்கும் அந்த படத்துல வந்து ரொம்ப செயற்கையா இருந்துச்சு. எதுக்கு அவரை சின்னவருன்னு கூப்பிடுறாங்க? இல்ல யார் பேசினான்னு சொன்னீங்க? யார் பேசினான்னு? முருகன்
அவனை விடுங்க, அந்த அவனை விடுங்க. நாங்க பொலிட்டிக்ஸ் அவன் பண்ற திரை விமர்சனம் வேற பாக்குறீங்களா? இல்ல அது இல்ல நீங்க அது வலைபேச்சு ஒரு திரை விமர்சனம் பார்த்தேன் நானு. அப்ப வந்து இதுல சின்னவரா சொல்லுவாருன்ட்டு நானும் இந்த படத்துல பார்த்தேன். ரொம்ப செயற்கையா இருந்துச்சு. யாருமே வந்து நாசர பெரியவருன்னு கூப்பிடல. இவரு சும்மா சும்மா சின்னவருன்னு கூப்பிட்டு இருக்கிறோம். சாரே அவனே வயித்து போல ப்ரோ ஏதோ வந்துட்டு வீடியோ போட்டுன்னு தெரியறான் அவன்கிட்ட போய். உனக்கு ஒரிஜினல் ஆக்சுவலி இதுல மணிரத்னம் நம்ம பயந்தோம்ல அலெக்ஸ் ஒரு கான்செப்ட். ஐயோ ஒருவேளை வந்து சிம்புவோட தங்கச்சி தானா இது த்ரிஷாங்கிற மாதிரி. ஆமா ஆமா அதான் ஒரிஜினல் கதை. அதான் ஒரிஜினல் கதையா. யோ 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 இதெல்லாம் ரொம்ப பெருசா ரொம்ப கேவலமா முடிஞ்சிருக்கும். யா அதாவது இந்த Game of விண்ணை Thrones தாண்டி மாதிரி ஒரு ஆயிரும். சிம்பு பேசுவார் அழகா. நீ எனக்குனே பிறந்தது ஜெசி, மதன என்ன வேணா பேசு, ஆனா அசிங்கமா மட்டும் பேசாது. முன்னாடியே சொல்லிக்கிறேன். நான் மதன் இல்ல, எதுக்கு என்ன ரிமூவ் பண்ண? நான் கிஷோர். என்னது ரிமூவ்? ஒரு நிமிஷம் செக் பண்ணி பாக்குறேன். ஆனா ஆமா ஆமா ஐயோ தெரியாம ரிமூவ் பண்ண நம்பிக்கிட்டியா? சரி தெரியாம பண்ணிட்ட போல மதனை. ஆனா இல்ல தெரியாம ரிமூவ் பண்ணது இருக்கட்டும். ஆனா இந்த ஐடியில வந்த பாத்தியா நீ? அந்த ஐடியில அதான் இருக்கிற மானமும் போயிடும் சத்தியமா. அந்த இதுல அந்த ஐடி அளவு கொடுத்துட்டேன். இல்ல அதுல டயலாக் சொல்லுவாரு அந்த விண்ணை தாண்டி வருவாரு. பரவாயில்ல அண்ணன் நமக்கு நல்ல கண் ஊத்துற, இதை வச்சு லவ் பண்ணலாம் கூட பல பசங்க யோசிச்சிருப்பாங்க. இந்த படத்துல சரி தலை என்ன டைலாக் சொல்லுது பீஸா லவ் பண்றதுன்னு பார்த்தா அவர் தானே போனாரு. ஒரு நிமிஷம் இல்ல இல்ல பாஸ் அது இருக்கட்டும். சித்து நேத்து ஒரு கதை நடந்த கதை சொல்றேன். இல்ல பாஸ் இருந்துச்சு தூங்கிச்சு நினைக்கிறேன். சித் ப்ரோ ஆபீசர் வந்துட்டு நேத்து கூலியை பத்தி பேசியிருந்தான். விக்னேஷ் ப்ரோ ஸ்பேஷல் இருந்தாரு. நானும் இருந்தேன், எல்லாம் பேசின்னு இருக்கிறோம். அப்ப ஆபீசர் வந்துட்டு சொல்லுங்கிறாதான் கூலி இந்த மாதிரி பண்றானுங்க இவனுக்கு ஃபேன்ஸ் இது வந்துட்டு இதை விடாது செருப்பால் அடிக்கணுன்ற மாதிரி பேசுகிறான். விக்னேஷ் ப்ரோ தம்பி வேண்டாம் கம்முன்னு இதெல்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. அது ஆபீசர் திரும்ப வரான். அவரு கோஸ்ட் விடுறா விடக்கூடாது ஆபீசருக்கு தான் உன்னை விடவே மாட்டேன்டா கோஸ்ட் வாங்கிட்டாரு. நான் பார்த்துருந்தேன். சரி இல்ல அப்புறம் வந்துட்டு நடுவுல அவர் பேசுனது எப்படி வந்தது? ஆபீசர் பேசறாட்டான். ஜெய் பேசல புரியுதா? ரியாக்ஷன் எப்படிதான் இது? நான் என்ன ப்ரோ இது எப்படி பண்றீங்க அதான் இந்த மாதிரி கேட்டிருந்தா. ஏன்பா அவனுங்களே படத்தை பேச மாட்டானுங்க, ஏன் ரஜினி ஃபேனே ஸ்பேஸ் போட மாட்டானுங்க? அதான் அந்த கேல பேர் இருப்பானே அவனை வந்துட்டு ஆளை காணும். அதான் முட்டை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆம்லேட்டை போட்டு அவனும் துரத்தி விட்டானுங்க. அதான் அந்த படத்தை இவனை கண்டுக்கல. நம்ம பேச வேணும்னு சொல்லிட்டு அவரும் அதான் நேற்று எமோஷனலா பேசியிருந்தாரு விக்னேஷ் ப்ரோ. இவனை விட மாட்டேன்டா இவனை பேச. எனக்கு வந்து விக்னேஷ் ப்ரோ விருமாண்டி படத்துல நெப்போலியன் மாதிரி தெரியுறாரு. இல்ல எனக்கு இல்ல கமல் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நடுவுல வந்துட்டு காண்டாயிட்டு குத்தம் பிறந்த தர்பூசணியை தான் அந்த மாதிரிதான் இருக்குது. கோர்ட்டு தான் மனசு தான்டா கோர்ட்டு. அதுக்கப்புறம் தான்டா இதெல்லாம். அது என்ன இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு முன்னாள் மென்டலால ஒளிஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. அது அப்பப்போ வெளியே வரும். அப்படிதான் முன்னாள் இங்க யாரே முன்னாள் மென்டல்னு எல்லாம் ஏன் நம்ம டிபில இருக்கிற தளபதியே வந்துட்டு சப்போர்ட் பண்றாரு. அதான் காலக்குடும்பன் தான் காலக்குடும்பன். ப்ரோ உண்மையான மென்டலான் யாருன்னா அண்ணாத்த தர்பார் இதெல்லாம் கூட ஹிட்னு வந்து சாதிப்பான் பாத்தீங்களா? அவன மாதிரி ஒரு வித்தியாசமான மென்டலான் நீ பார்க்கவே முடியாது. என்ன கேட்டா அவனுக்கு ரைஸ் சாப்பிட மாட்டானுங்க, ஒன்லி பேசுதான். இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் டூர்லாம் போற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கீங்க. ஆமா லிங்காவுக்கே சொன்னாங்க அந்த பலூன் ஃபைட் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு ஒருத்தன் என்கிட்ட சொன்னான். கிளைமேக்ஸ்ல பலூன் சாமி லிங்கா படம் ரிலீஸ் அப்பலாம் நான் முரட்ட ரஜினி வரேன் காலேஜ் கட்டி அடிச்சுட்டு எல்லாரும் போய் பார்த்துட்டு வரோம். ஒரு நிமிஷம் லிங்கா டைம்ல ரஜினி வரீனா நீ சிரிக்கிறேன் வெக்கமா இல்ல? உண்மை நான் யாருக்கும் ரஜினி மேல கேட்டிருக்காது. ஏன்னா ரஜினி அரசியலுக்கு வரல. ரஜினி பத்தினி ஏன் ரஜினி எந்த கரண்ட் கட்டு கதை எந்த கதையும் தெரியாது. ஏன் எம்ஜிஆர் கதை கூட எனக்கு தெரியாது. ரஜினினா இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இல்ல. அவரு என்னைக்கு அவர் காதல தாமரை வச்சாரோ அவரை புடிச்சு தாத்தாருன்னு இழுத்துன்னு வந்துட்டானுங்க. தான் செவனேன்னு இந்த மனுஷனுக்கு உடனே 10 நிமிஷத்துல 15 நிமிஷத்துல ஒரு ட்வீட் போட்டாரு.
நாடே மாறப்போகுது. கேம் சேஞ்சிங் டிசிஷன். ஆனா எல்லாம் நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஆனா ஆனா அலெக்ஸ், ப்ரோ இதுல நம்மால் தான் சூப்பர் தான் சார். ரஜினி சார் சப்போர்ட் பண்ணி அவன் சப்போர்ட் பண்ண எனக்கு நான் சொல்றேன் பேரு தான். இல்ல அலெக்ஸ் பெரிய விஷயம். விஜய் பண்ணது, தளபதி பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இண்டஸ்ட்ரியில எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி வந்து பாசிட்டிவா தான் போட்டானுங்க ட்வீட். சும்மா சூர்யா முத கொண்டு சூர்யா ஆமா எல்லாரும் ஆமா. அப்ப வந்து பேலன்ஸ்டா போட்ட ஒரே ஆளு வந்து தளபதி தான். என்ன சொன்னாருன்னா, ஒர்க் ஆனா நல்லது, ஆனா என் மக்கள் வந்து அவங்களோட காசையே வந்து பேங்க்ல இருந்து எடுக்கிறது கஷ்டப்படுறாங்கிறத பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்குன்னு வந்து ஒரு பேலன்ஸ்டா சொன்னாரு. அப்ப எல்லா ஒரு சாமானியனோட தாட்ஸ் அதுதான். இது ஒர்க் ஆகுமா? அப்படியே தெரிஞ்சு போச்சு 6 மாசத்துல. இது ஒன்றும் கருப்பு பணத்தை ஒழிக்கல, இதனால வந்து பெரிய மாற்றம் ஒன்றும் ஏற்படல பொருளாதாரத்துல. சரி ஒரு நிமிஷம். இல்ல என்ன கிஷோர் ப்ரோ செழிப்பாகிற போல மூணாறுலாம் போற. நான் அதான் சொன்னேன், மூணார் போனா செழிப்பா இருக்கிறது அர்த்தமா? இங்க இருந்து பஸ்ல போய் அங்க வண்டி இல்ல ரெண்ட் எடுத்து 3 நாள் சுத்தணும். நாங்க கூட தான் ஊட்டி கார்ல போனோம். மொத்தத்துக்கு ஒரு ரேவந்த் 15,000 கூட இல்ல செலவு பண்ணல அலெக்ஸ், கம்மி தான். இங்க நாங்க இருந்து பஸ் ஊட்டியிலேயே எவ்வளவு அதிகமா செலவாச்சு. மூணாறு கம்மியா 15. ஆமா, இங்க இருந்து பஸ் இருக்கு ஸ்ட்ரைட்டா 600. 600னா 1300 தான். இல்ல இருக்கு. பஸ் எல்லாம் இல்ல. டிரைவர் ரேவந்த் உசர கையில பின்னாடி உட்காந்துக்கிறோம். மாவாட்டுற மாதிரி காரு தான். அந்த அளவுக்கு பெண்டு நம்ம ஊட்டி கொடைக்கானல் கொல்லிமலையில அளவுக்கு எல்லாம் பெண்டு ஓவராலாம் இல்ல. ரோடு நல்லா பெருசா தான் இருக்கும். யானை இல்ல, யானைய பாக்கலாம்னு பார்த்தா எல்லாம் குரங்கா இருக்குது. அதுக்கப்புறம் பைசன் எல்லாம் இருக்குது. அதான் பார்த்தோம். உனக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நான் சொல்ற மாதிரி இங்க இருந்து பஸ் பிடிச்சி மூணார் போயிட்டு அங்க இருந்து பைக் ரெண்ட் பர் டே 700 தான். பொறுமையா ஓட்டிட்டு போறீங்கன்னா அங்க இருந்து மூணாறுல இருந்து வட்டவடா போறீங்கன்னா வட்டவடால ரூம் எல்லாம் 500 ரூபாயில இருந்து இருக்கு. பர் டே 500 ரூபாய் ஒரு ஆளுக்கு. 4 நாள் என்ஜாய் பண்ண எல்லாத்தையும் பார்த்துட்டு மானு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். இல்ல கர்நாடகா போய் கன்னடா கத்துக்கலாம்னுக்கிறேன். அதுதான் இப்போ கொஞ்சம். கர்நாடகால போனா சிக்மங்களூர் சைடு தான் நல்லா இருக்கும். இதெல்லாம் வெஸ்ட். ப்ரோ அதான் சொன்னாரு. அதான் தாஜ்மஹால் சுத்தி பார்த்து ஹிந்தி கத்துக்கணும்னா ப்ரோ அந்த மாதிரி தான். இல்லங்க, உங்களுக்கு கன்னடா கத்துக்கணும்னா சொல்லுங்க, நிறைய தமிழ் வார்த்தை வரும். நாங்களே வந்து சார ஆனா போட்ட கேஜிஎஃப் தமிழ் டபுள்ல பார்த்த பரம்பரை. அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஹிந்தி கத்துக்கிறதே கஷ்டம். இல்ல கன்னடா வேற நோ யூஸ். அலெக்ஸ் இந்தியோட கன்னடா ஈஸி. இல்ல இந்தியோட கன்னடா ஈஸி. எல்லாத்த விட கேரளா ஈஸி. ஆனா கேரளா நம்ம கத்துக்கிறோமா மலையாளம்? அவன் பார்த்தாலே கிடையாது. இல்ல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கன்னடா செகண்ட் கேரளா, லாஸ்ட் தான் ஹிந்தி. கேரளா கொஞ்சம் டஃப் தான். கன்னடா ஈஸி. நீ நோடு அங்க நோக்குன்றதே இங்க நோடுன்னு இருக்கும். ஆனா இல்ல நான் கேரளா கத்துனாவது நான் டோலிங்ல பாப்பேன். இந்தி கத்துனா எனக்கு பிரோஜனமும் கிடையாது. கர்நாடகா நான் எது கத்துக்கணும்? கர்நாடகா நான் உனக்கு சொல்லிட்டா, கன்னடா வந்து எவ்வளவு ஈஸினா, பான்னு தமிழ்ல இருக்கிற வார்த்தைகள்லாம் ஹான் போட்டு கன்னடா ஆயிடும். அப்படியா? பாலுனா அங்க ஹாலு. அப்ப இல்ல அப்ப ஹாஷான்னு வைக்கலாமா பாஷாவை? என்ன இது? பாதாம் ப்ரோ. ஆஷா பாஷா. பணம்னா அது ஹனா. அங்க அந்த மாதிரி நிறைய வார்த்தை. இப்போ தூய தமிழ்ல அங்க நோக்குன்னு வரத வந்து இங்க அல்லி நோடு அவ்வளவுதான். இங்க பாருன்றதுக்கு இல்லி நோடு. இந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப தப்பு எல்லாம் கிடையாது. ஹிந்தில தான் நீ கர்ணம் வைக்கிற மாதிரி இருக்கும், சம்பந்தமே இல்லாத. இதெல்லாம் தமிழ்ல இருந்து போன சின்ன சின்ன லாங்குவேஜ்ன்றதால ஈஸியா இருக்கும், ஓரளவுக்கு மேட்சபிளா இருக்கும். பாருங்க. இல்ல பேரு தான் தப்பு. இல்ல நவீன பேரு தான் தமிழ்ல நின்றாலும் நான் பாத்தியா நான் தான் தமிழ்ல எல்லாம் பேர் என்ன கத்துனுக்குதுங்க. நம்ம தான் தமிழ் மட்டும் தான் கத்துனுக்கிறோம். தமிழ் இங்கிலீஷ் 10 வார்த்தைக்கு மேல தெரியாது. என்ன ஊட்ட ஆயிட்டா மாடு இது இந்த மாதிரி ஒரு 10 வார்த்தை தான் தெரியும். அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாதுயா. பச்சை தமிழன் தான் இந்த ஸ்பேஸுக்கு வரணும் வராதீங்கடான்ட்டு. இல்ல பச்சை தமிழ் பிங்க் தமிழ் எல்லா தமிழும் வரலாம். நம்ம எல்லா கலரும் அவைலபிளா இருக்கு. இருக்கிற எல்லா கலரும் இருக்கு. ஆனா எனக்கு ஹிந்தி கத்துக்கணும்ன்றது ஆசை கிடையாது. ஆனா கத்துக்கிட்டா என்ன கிடைக்கும்ன்றது புரியல. நான் எங்க ஏரியா பார்த்துல அவன் தமிழ்ல தான் சொல்லுவேன். ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டே ஹிந்தி தெரியாத மாதிரி அந்த ஹிந்திக்காரன் மத்தியில உட்கார்ந்து இருக்கிறது. எப்ப டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல நம்மளை பத்தி பேச ஆரம்பிப்பானுங்க.
அப்ப ம். கண்டுக்காத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். ஒண்ணும் இல்ல இந்தியில திட்டுருப்பானுங்க இந்த ஷேர் இந்த சித்த பாக்காதான் என்ன இப்படி ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்கு அப்படின்னு ஏதாவது சித்புரம் நினைச்சிருக்கோம். அது சும்மா இருந்தா பரவாயில்ல. எங்கேயாவது வந்து ஏன் இவனுங்க தமிழுக்கு மட்டும் தான் கத்துக்கிறானுங்க, ஏன் ஹிந்தி கத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் யார் அப்படின்லாம் சொல்லுவானுங்க பத்தியா. ஆனா பரிதாபங்கள் ஹிந்தி தான் செம்மையா இருக்கு. பாட்டு பாடுப்பா செம்மையா இருக்கு. அடுத்த மாசம் எங்க வீட்ல ஆல் லாங்குவேஜ்லயும் வந்து ஸ்வேர் வேர்ட்ஸ் மட்டும் நல்லா தெரியும். காரணம் என்னன்னா இந்த ட்விட்டரால தான் கத்துக்கிட்டேனே. எல்லா லாங்குவேஜ்ல இருக்க ஸ்வேர் வேர்ட்ஸ் மட்டும் தெரியும். இல்ல முதல்ல நம்ம ஹிந்தி கத்துனா போறோம். முன்ன இன்ஸ்டாகிராம்ல ஹிந்தி பொண்ணு கிட்ட போய் பேசுவோம். வேற தெரியாம கேக்குறேன். ஏதாவது ஹிந்தியில போய் எங்கன்னா நார்த் இந்தியால போய் வேலை பார்க்க போறோம். அங்க என்ன வேலை இருக்குது முதல்ல இந்த ஃபெசிலிட்டிஸ் இது புரியல. வேணா நவீன் இல்ல நவீன காலேஜ் படிக்கல போய் பானிபூரி கடை போட்டுரு நிறைய இருக்கு. அதுவும் அது கூட வேணும் நிறைய ஓடும்ல. ஆமா அங்க கூட ஏதோ உண்மையிலே இல்ல சித்புரு அங்க ஏதோ வடப்பா வித்த சமோசா வித்த ஒருத்தன் லட்சாதிபதி ஆயிட்டானே ஞாபகதா போட்டுருந்தாங்கதான் ஒருத்தன் போட்டு பில் கேட்ஸ சந்திச்சிட்டாங்க. இங்க நாய்பாடா ஒரு இல்ல ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கு ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஐடில போறோம். அதான் இவனுங்க வந்துட்டு இவர் ஐடில வேலை பாக்குறவங்க கூட எடுக்க மாட்டான். டீ கடை போடுறவன் சமோசா விக்கிறவன் தான் சூப்பரா போயிடறான். அதனால நீ என்ன பண்ற பாத்தியா சூப்பராலாம் போல அவன் ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் அவ்வளவுதான். அவனை யூஸ் பண்ணிக்கிறானுங்க வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆளுங்க யார் தெரியுமா தமிழனா இருந்தால் இந்த சமோசா வாங்கிட ஒரு போர்டு போட்டுரு அப்ப கூட வாங்க மாட்டானு சத்தியமா மாட்டான். இப்ப சொன்னீங்க இது கரெக்ட். நம்ம ஆளுங்களே அழிச்சிருவானுங்க. அவனுக்கு பாரு ஒரு சேட்டு வரான் அண்ணன் சேட்டு வரான் அண்ணா சேட்டு கடை வைப்பான். அவன் என்ன பண்ண அவன் தம்பியை கூட்டின்னு வருவான். அவன் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டு கூட்டின்னு வந்துருவான். அவன் பக்கத்துல ஃபேன்சி ஸ்டோர் போடுவான். இல்ல எனக்கு சேட்டு பசங்களை பார்த்தா பொறாமையா இருக்கும். நம்ம 12th வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதுவோம்னா அவனுங்க பொண்ணு தென்னு இருக்கானுங்க. என்னடா இது வந்தானுங்க எந்த கடை வைக்கிறானுங்களோ அந்த கடையோட சேர்த்து அந்த பில்டிங்கை சேர்த்து வாங்கிடுறானுங்க. டேய் எப்படிடா நாங்க உட்காந்து அவனுங்களுக்கு வாட்ச்மேன் தமிழ் ஆளுங்க. அலெக்ஸ் ஒரு காமெடி நடந்துச்சு. நான் மான்ஸ்டர் ஆர்டிபி எல்லாம் ஒரு ஸ்பேஸ்ல இருந்தோமா. ஒருத்தர் வந்து தாம்பரத்துல இருந்து கால் பண்ணிட்டு அண்ணா இங்க வந்து அஜித் ரசிகர் ஒருத்தர் வந்து சமோசா கடை நடத்துறாரு. சரி அதுக்கு என்ன இப்ப அதுக்கெல்லாம் இந்திக்காரங்களை கூப்பிட்டு கால் மீதியில சமோசா செய்யறாங்க. என்கிட்ட வீடியோ இருக்குது ஷேர் பண்றேன். நீங்க இஷ்யூ ஆக்குங்க. யோ என்னையா சொல்ற? அஜித் ரசிகர் ஒருத்தர் வந்து சமோசா கடையை நடத்துறாராம். அதுல வந்து இந்திக்காரர்கள்லாம் கூப்பிட்டு கால் மீதியில வந்து சமோசா பண்றாங்களாம். சுத்த பத்தம் மெயின்டைன் பண்றது இல்லையா? இதை போன் பண்ணி ஸ்பேசஸ்ல அவன் இதுவா சொல்றான். இது பெரிய லெவல்ல ஹேஷ்டேக் போடுங்க ப்ரோ கால் மீதி சமோசா. அது பானிபூரி போடுறானுங்களே இந்த தள்ளு வண்டி கும்பலா ஒரு இடத்துல இருக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா வெறும் டவலை கட்டிக்கிட்டு குளிச்சுட்டு வந்து அந்த சொட்டா ஏறி மாவு மிச்சிக்கிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் பார்த்தா எவனுமே துண்ண மாட்டான். இப்ப புகழ் ரோட்டு காட்டுல அதை கையில வச்சு யோசிப்பான். தெரியாம சுவிச்சு கொண்டோம் போல அது அப்படின்னு. உண்மையிலே இருக்க 12 பேரு குளிச்சுட்டு அப்படியே ஈர டவலோட பழைய டவல் அதுவும் அப்படியே அதுல குளிச்சுட்டு அந்த தண்ணி சொட்ட வந்து வெறும் காலோட மாவு வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஒண்ணும் இல்ல புகழ வடகானுங்க ஃபுட்ஸ் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுங்க. பம்பு செட் இருக்கும். அந்த பம்பு செட் எல்லாம் எதுக்குன்னா இந்த பால் சாக்கடையில வந்தா கழுவுறதுக்கும் காலை சாணியம் வச்சுட்டோம்னா கழுவுறதுக்கும் அந்த தண்ணியை பக்கெட்ல பூச்சிட்டு போய் கடையில அந்த பானிபூரி தின்ட்டு தொண்டை எரிச்சல் தாங்க முடியாம இருக்கவங்க அந்த தண்ணியை கொடுப்பானுங்க. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஆனா நான் அவனு சொல்லிட்டேன் இல்ல இது புகழ் இல்ல நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது எல்லாருக்கும் சின்ன வயசுல எல்லாருக்குமே பானிபூரி பிடிக்கும். ஆனா நம்ம வளரும் போது அதை மறந்துடுவோம். ஏன்னா இதை பார்க்கும்போது தான் எங்கன்னா பெரிய ஹோட்டல் போகும்போது தான் அங்க பானிபூரி வந்து ஆச்சரியம் பரவாயில்ல இங்க வாங்கி சாப்பிடலாம் அப்படிதான் நானே வாங்குவேன். இதுதான் அந்த மாதிரி இது பரவாயில்ல. ஒரு தடவை பொஃபே போயிட்டு தமிழ் ஆளுங்க போடுறது சாப்பிடுறது அது ஓகே. அதுல வந்து டேஸ்ட் கம்மியா இருந்தாலும் நமக்கு நல்ல ஹைஜீனிக்கா இருக்குன்ற ஒரு இது இருக்கு. ஆமா மசால் பொரி எல்லாம் வந்து தமிழ் ஆளுங்க போடுறத மட்டும் தான் தேடி போய் தின்னோம். இந்திக்காரனுக்கு போட்டா எப்பாடி நீயே வச்சு நீயே நக்குடான்ட்டு வந்துடும்.
இல்ல அதாவது அடக்குமுறைய கிஷோர் ப்ரோ பண்ற. இது அடக்குமுறை இல்ல, திண்ணின்னு வச்சுக்க. உனக்கு எங்க இருந்தெல்லாம் வருதுன்னு இல்ல தெரியாது, இல்ல இல்ல மொத்தமா வந்துடும். இல்ல நான் தின்னதானே நம்ம ரன்னிங் ரேஸ்ல போற மாதிரி டக்குன்னு வந்துட்டு போயிடுவேன், பக்கத்துல கூட நிக்க மாட்டேன். எவன் போய் தான் இதெல்லாம் சாப்பிடுறது. ஸோ இதுல குமார் கிராம் பேர் அவன் சுண்டல் சாப்பிட்டு போயிடுவான். ஓவர்சீஸ்ல இருக்கனால அங்க போய் ஏதாவது டோனட் சாப்பிட்டு போயிடுவான். அவனுங்களுக்கே ஆனா வந்து எந்த கடையும் டேய் ஓட மேல ஆனா மாட்டேங்குது. இல்ல அங்க ஆனா இருந்து இல்ல இங்க வந்து ஆனா கடை இல்ல போட்டு கிஷோர் ப்ரோ உட்காந்துருக்கானுங்க. ஒன்னு நோட் பண்ணா, ஒரு காலத்துல நம்ம கேஎஃப்சி எல்லாம் எக்ஸ்பென்சிவா பார்ப்போம்ல, அங்கெல்லாம் பார்த்தா அது ரோட்டு கிடையாது தெரியுமா? இந்த கேஎஃப்சி இந்த பெரிய அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் நான் ரோட்டு கடை தான். ரோட்டு கடையா? KFC ஏன்னா பேர் ஒரு என்ன காலம் இல்ல வச்சிருப்பானுங்க? ஒரு காலத்துல கேஎஃப்சி ஆர்டர் பண்றதெல்லாம் டேய் ஸ்டோரி எல்லாம் போட்டான். இல்லடா அதெல்லாம் அலெக்ஸ், இருக்கட்டும். KFCக்கு மேல ஒண்ணு பதில் என்ன அனுப்பியிருக்கிறேன், அதை பண்றானுங்க, பாத்தியா? MFCன்னு வைப்பானுங்க, KCFன்னு பேரை மாத்தானுங்க. ஒரு நிமிஷம். இல்ல நான் அரசியலுக்கு வந்தது எனக்காக இல்ல, நமக்காக இல்ல. என்னது இது புரியல. நாளைக்கு நாளைக்கு நாளைக்காக தான். நாளைக்காக தானே. சப என்ன என்னது இது? நான் சப் ராஜ்யசபா இல்லடா இல்ல, அவர் சபா சொல்றது சபா புரிய வேணாமா பாகுபலியில உனக்கு? பாகுபலியில புரிஞ்சுட்டா அவர் காலக்கிளியர் பாஷை கமல்ஹாசன் கிடையாது. பேசுவானுங்கல்ல, அது கூட புரிஞ்சுக்கலாம். ஆனா இவன் பேசுறது சத்தியமா புரிஞ்சுக்க முடியாது. அது அதானா புரிஞ்சுட்டா அவர் கமல்ஹாசன் கிடையாது. டேய் சத்தியமா இது சொல்றேன். இல்ல இல்ல இவன் அவர்கிட்டயே 2 அப்டேட் தாங்க இருக்குது. கமல்ஹாசன் கிட்ட 2 அப்டேட் முறை தான் இருக்குது. ஒண்ணு தெளிவா குழப்புவாரு, இல்லன்னா குழப்பற மாதிரி தெளிவுபடுத்துவாரு. இல்ல இல்ல இது ஓகேங்களா? எம்என் இல்ல எம்என்எம் கட்சிக்காரவன பக்கத்துல தானே இருக்கேன். ஒருத்தன் காலேஜ் படிக்கும் போது நான் தான் நினைச்சு கான்டாக்ட்ல கூட இல்ல இப்ப. இன்னைக்கு வரைக்கும் தசாவதாரம் எம்என்எம் படம் புரியாதவன் பல பேர் இருக்கான். இந்த ஆளை வச்சுட்டு என்னத்த பண்றதுன்னு தெரியல. அப்போ வாங்கிட்டேன்யா, ஒரு சீட் வாங்கிட்டேன் உன் கட்சிக்கு. கிஷோரண்ணா ஒரு 10 நிமிஷத்துல கால் பண்றேண்ணா. யாரு? ஒண்ணுல பானிபூரி கேக்குறான் புகழ், 10 நிமிஷத்துல கால் பண்ணி பானிபூரி வேணுமா? இன்னி வரைக்கும் அந்த படத்துக்கும் விண்வெளிக்கும் என்ன சம்பந்தம் நான் தேடிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா இல்ல ரெட் டிராகனுக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த மாதிரிதான் இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒண்ணு வைக்கிறது தான் முடிக்கிட்டு இருக்கு. படம் தானடா இதுதான், நம்ம யாரையும் இது பண்றோம் அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் எதுவுமே எஸ்டிஆர் பிடிக்கும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்லை, யார் தும்புக்கும் போறது இல்லை. நம்ம படத்தையே எங்க பார்ப்போம்னு தெரியும். சரி, அப்போ இனி தமிழ் சினிமா காப்பாத்த போறது குபேர தானே? ஓடே சிரிக்கிறீங்க சொல்ல மாதிரிதான். என்ன சார் சீரியஸா சொன்ன சிரிக்கிறீங்க? 3 மணி நேரம் டியூரேஷன். எப்பப்பெல்லாம் தமிழ் சினிமாக்கு ஒரு ரெஸ்கியூ தேவைப்படுதோ அப்பப்ப வந்து நம்ம தளபதி வந்துருவாரு. அந்த மாதிரிதான் ஜனநாயகம் அடுத்த இதுக்கு மேல இல்ல இப்ப தளபதி எப்படி தெரியுமா? இதுக்கு மேல நானும் வரமாட்டேன், நீ கெட்டு போ. முன்னாடி 2000 தேட்டர் இப்ப 1000 தேட்டர் ஆச்சா, நீ 500 தேட்டர் கூட ஆக்கின்னு போயிடுன்ட்டாரு. மாஸ்டர் மட்டும் அவ்வளவுதான். சொல்லு ப்ரோ. எப்ப இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆகுது சார். அதான் இப்ப முன்னாடி ஒரு ஐடி வந்து அது நீங்க இல்ல அதானே. டாப் 6ல இருக்க ஹீரோஸ்க்கு வந்து படம் ரிலீஸ் பண்றதே பெரிய தலைவலி தெரியுங்களா? அத வந்து இந்த சன் குடும்பம் இருக்கிற வரைக்கும் ரிஸ்க் தான். நீங்க படம் வர்றதை பத்தி பேசிட்டீங்க, நான் படம் எடுத்த படத்தை இவனுக்கு தொல்லை இல்லாம எப்படா ரிலீஸ் பண்றதுன்னு அவங்க உட்காந்துருப்பாங்க. இல்ல அது எப்படின்னா அதான் என்ன மீறி ஏர்ல கால் வச்சிருவேன்ற மாதிரி தான் இது. புதுப்பட்டில சொல்லுவான் பாரு, அதான் அந்த மாதிரி கஷ்டம் இது. ஆனா ரெட் ஜெயின்ஸ்ல நல்லது பண்ணுதுன்னு ஒரு விக்னேஷ் வருவா, திருப்பூர் சுப்ரமணிய ஒரு ரொம்ப உத்தமர் அவர் சொல்லியிருக்காரு, ரெட் ஜெயின் ரொம்ப நல்லது பண்றான். இல்ல அவரதான் எடுத்த படத்துக்கு லாபம் வரலன்னாக்கா வயிற்று லிஸ்ட் பண்ண வேண்டியது. ரெண்டு இலை வந்து பிவிஆர் சினிமாஸ் வச்சு இல்ல, 2 இலை வந்து பிவிஆர் சினிமாஸ் வச்சு வயிற்றுல அடிச்சானுங்கன்னா இந்த ரெட் ஜெயண்ட் இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெண்டுமே இப்படித்தான் இருக்கு. ஆனா உனக்கு கவனிச்சிங்களா, ஸ்டார்டிங்ல சன் பிக்சர்ஸ் தான் லாஸ்ட் டைம் செம ஆட்டம் போட்டான். இப்ப அவன் அடிக்கிட்டான், ரெட் ஜெயண்ட் தான் பயங்கரமா ஆட்டம் போட்டானுங்க. கட்ட வரல் துடிச்சான்னா துடிச்சா என்ன ஒரே மொத்தம் கையாடுதுன்றீங்களா? என்ன இது கதையாகுது? அப்புறம் அருள்நிதி அவங்க அப்பா ஒரு ப்ரொடக்ஷன் வச்சிருந்தாரு, அதுவும் அவங்களுக்கு தான். ஒரு 4-5 இருந்துச்சு. ஆமா சன் பிக்சர்ஸ்லாம் வந்து 2006 to 11ல ரொம்ப எல்லா படத்தையும் தான் வாங்கி இது பண்ணா. ப்ரோ எனக்கு ஒரு டவுட், ஜனநாயகன் யாருக்குமே கொடுக்க வேணாம், பொலிட்டிக்கல் லிங்க்ஸ் இருக்கிற இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கும் கொடுக்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாராமே. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? புரியல என்னதுங்க?
விஜய் வந்து லலித் தான் ப்ரோ, லலித் தான் எடுக்கிறான், லலித் தான். அபிஷியல் நியூஸ் கிடையாது, ஆனா படிச்சேன் நானு. இந்த மாதிரி எந்த லிங்க்ஸ் இருக்கிற குரூப்புக்கும் கொடுக்காதீங்க டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் ஃபார் ஜனநாயகம். இல்லைங்க கொடுக்காதீங்க இல்லைங்க, அவனும் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுங்க ஏதோ சொல்லி வச்சுக்கதான் நான் கேள்விப்பட்டேன். அவனுங்க வந்து இதில் லாபி பண்றது. ஓகேங்களா, எப்பயுமே நம்ம மேலதான், அதாவது பாதிக்கப்பட்ட மேலேயே பழிய போடுவானுங்க பாத்தீங்களா, அதுதான் பத்திரிகையாளர்கள். அப்புறம் அலெக்ஸா என்ன யாரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாத ப்ரோ? அதான் நம்ம அதான் எல்லைக்கு இந்த வருஷம் எல்லைக்கு, அடுத்த வருஷம் ஜனநாயகம். இல்ல ஆட பாவீங்களா, இல்லையா ஜனநாயகன் வாங்குறாரு எல்லைக்குன்றாரு பாத்தியா? இல்லடா அவருதான்டா பழைய ப்ரொடியூசரு. சரி இதெல்லாம் இருக்கட்டும். இல்ல அதான் ஷார்ட் கிளிம்ஸ் வருது பர்த்டே அன்னைக்கு. விக்னேஷ் என்ன சொல்ல வர நான் சொல்லட்டுமா? எல்லைக்கு 100 கோடி சம்பாதிக்கும்பா. பர்த்டேக்கு என்ன வருது? எல்ஐகே ஷேர் மட்டும் 100 கோடி வரும். அந்த 100 கோடியை வச்சுதான் ஜனநாயகம். அதை தூக்கி போடுங்க ப்ரோ. அலெக்ஸ் என்ன ஜூன் 22 என்ன அப்டேட்? ஜூன் 22 இருக்கு அலெக்ஸ். கிளிம்ஸ் தான், கிளிம்ஸ் தான், கிளிம்ஸ் தான். இது மாதிரியா? கோட் மாதிரியா? கோட் மாதிரி தான், கிளிம்ஸ் தான். இப்பதான்ப்பா எடிட்டர் கூட வந்து வந்தான், நான் தனியா கேட்டு சொல்றேன். இல்ல ப்ரோ, இன்னைக்குமே நம்ம பெரிய ஆளுங்க வந்துட்டு இவனுங்க டீசர்னு சொன்னாலே அது டீசர் இல்ல, அது ஒரு வீடியோன்னு அர்த்தம், புரியுதா? இவனு மூதவிங்க வீடியோனாலே டீசர்னு சுத்தி நிறானுங்க, அது கிளிம்ஸா, ஷார்ட் கிளிம்ஸா தான் ப்ரோ. இவன் சும்மா சொல்றான் ப்ரோ, யாருக்குமே சார் டீசர் இல்ல, சார் டீசர் வருதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்லதான் சொல்லுவானுங்க பாரு, தான் டீசருக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. இல்ல என்னன்னா பாட்டு வருதுன்றானுங்கடா. டேய் சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஒன்னு பார்த்தேன். ஓகே, ஒரு ஹீரோ வருவாரு, புல்லட்ல ஹெல்மெட் போட்டு வருவாரு. இல்ல புல்லட்ல ஹெல்மெட் போட்டு வருவாரு, அவரோட கண்ணாடி மட்டும் பறந்து வரும். எனக்கு அந்த மாதிரி வேணும்டா. டேய் குமார், இவரே கலாய்க்கிறாரு பாத்துக்க. இல்லடா நான் ஹாலிவுட்ல சொன்னேன். இல்ல அது இருக்கட்டும், டாம் குரூஸ் கூட இருக்கட்டும், ஒரு போஸ்டர் விட்டா கூட பரவாயில்ல ப்ரோ. ஆனா வீடியோ வருதுன்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஆனா கண்டிப்பா பாட்டு தான்டா வருது. இந்த இல்ல இவனை கூட்டுன்னு போயிடு மரியாதை தான் சொல்றேன் விக்னேஷ் ப்ரோ. இல்லடா போஸ்டர் வந்து அவ்வளவு எக்ஸைட்டா இருக்காதுடா. ஏன்னா வந்து அந்த போஸ்டர் இல்ல கிளிம்ஸ் தான் கண்டிப்பா கிளிம்ஸ் தான். பர்த்டேக்கு போஸ்டர் வருதுன்னு வெச்சுக்கோயேன். அலெக்ஸ் நான் சொல்றதை கேளு, விஜய் பாடின பாட்டு வருது. டேய் கிளிம்ஸ் வரலனா எனக்கு சார் கிளிம்ஸ் வரலாம் எனக்கு கேளுங்கடா. ஓகேவா? இல்லடா லாஸ்ட் அந்த வாரிசு அப்பதான் டைட்டில் ரிவீல் ஆகும் போஸ்டர் வரப்போதான், அதனால ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆமா இல்ல நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டாச்சு. அதான் இது ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் தான். வாங்க பாய், வரலன்னா கேளுங்க பாய், வர்றோம். எல்லைக்கு அப்டேட் உங்ககிட்ட கேக்குறேன், கவலைப்படாதீங்க. ஆனா எல்லைக்கு அவன் அப்டேட் கேட்க போறான், நீங்க தான் கேக்குறீங்க. இல்ல எனக்கு கில்லி டைலாக் தானே ஆகுது. இப்படிதான் 10th பாஸ் பண்ற பாட்டி மேல சத்தியம் மாதிரி இப்படிதான் கோ ட்ரெய்லர் வந்து மொத்த பேரும் உட்காந்துருந்தோம். அர்ச்சனா கல்பதிக்கிட்ட இருந்து ட்விட்டு வரணும் அன்னைக்கு போட்டானு பாரு ஒரு விபூதிய. ஆமா அன்னைக்கு என்ன சொன்னாங்க, நம்ம ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் டிலே ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. கடைசி நாள் ஷூட் அப்ப வந்து ஒரு கேக் வெட்டிருப்பாங்க. அதெல்லாம் இல்லடா, இதெல்லாம் போய் பாருங்க. இன்னொன்னு அவங்க ஒரே நிமிஷம், அவங்க அர்ச்சனா அவங்க கிட்ட அவங்க வந்து அப்டேட் அது இதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஓகேவா, அபிஷியலாலாம் சொல்லல. இவனுங்களாம் ஒண்ணு முடிவு எடுத்துட்டு சாயங்காலம் ஸ்பேஸ் போட்டு உட்காந்து போனோம் 5 மணிக்கு. ப்ரோ அப்ப நீங்க வலைப்பேச்ச இல்ல ப்ரோ, நீங்க வலைப்பேச்ச பார்த்தெல்லாம் இங்க நம்பி நீங்க கிட்ட சொல்லி நிப்பீங்க. அப்ப அதெல்லாம் என்னது வலைப்பேச்ச நம்புவீங்க, எங்களை நம்ப மாட்டீங்களா? இல்ல டேய் ஒரு காலம் இல்லடா, ஒரு காலத்துல அவன் சொன்னதெல்லாம் ஓகே, ஒரு காலத்துல அதெல்லாம் தெரிஞ்சு இல்ல ப்ரோ. வீடியோல நிறைய பேர் நான் சொல்றது 2017, நான் சொல்றது 2017 ப்ரோ. 17 அவனை பார்க்கவே மாட்டேன் ப்ரோ. நான் அவனை யாரும் மதி கூட மாட்டாங்க. எனக்கு அலெக்ஸ் காண்டேட்டர் மாதிரி ஒரு விஷயம் பண்ணா, ஆனா அது அவன் சொன்னது கரெக்டா தான் இருந்தது. கோட்ல எஸ்கே வருவாரு அலெக்ஸ். இல்ல அலெக்ஸ் கோட்ல எஸ்கே வர்றது இந்த மாதிரி சொன்னேன். அப்பயும் ஆபீசர் இல்லன்னு தெரியுந்தான். கண்டிப்பா எதுக்குடா சொன்னு ஆயிடுச்சு. எனக்கு எல்லாம் அதை பத்தி ஐடியாவே கிடையாது. எனக்கு அது சர்ப்ரைஸா இருந்தது. நடுவுலயே அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதை சொல்லி அந்த ஸ்டேடியம். ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா ப்ரோ, அங்க இல்ல ஒரு நிமிஷம் அந்த ஸ்டேடியம்ல வேலை பார்த்த ஒருத்தர் ஸ்பேஸ்க்கு வந்தான், ஞாபகதா? அப்படியே சொன்னான் ப்ரோ,
ரூஃப் டாப்ல பைக் ஓட்டுற யாருமே நம்பல. அதுதான் என்ன எப்படி இல்ல ரூஃப் டாப்ல பைக் ஓட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வாரிசுல கூட தான் செகண்ட் ஹீரோயின் இருக்குன்னானுங்க அந்த டைம். வாரிசுல செகண்ட் ஹீரோயினா? இதுன்னு புதுசா ஆமாண்டா இருக்குது. அந்த டைம் இல்லடா அப்டேட் நீ வேணா பாரு வலைபேஜ் எடுத்து போய். ஆமா செகண்ட் வலைப்பேச்சு ஹீரோயின் மச்சான் இருந்தாங்க. டேய் இன்னும் வலைப்பேச்சு பாத்துன்னு இவர் வலைப்பேச்சுன்னு. விக்னேஷ்னா செகண்ட் ஹீரோயின் இருந்தாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க அவங்க போர்ஷன்லாம். யார் செகண்ட் அப்படியா? ஹீரோயின்? யாரு டேய் குஷ்புவா? அந்த அண்ணிய சொல்றான் ப்ரோ இவன். ஆமா குஷ்பு சீன் வச்சிருக்காங்க. கடைசியில பாத்துருப்பாங்க. இது எதுக்கு சார் தேவையில்லாம இதே டெலிட் பண்றோம். தளபதியா பாத்துருப்பாரு. ஆமா அதெல்லாம் தாமரை கட்சியில சும்மா டெலிட் பண்ணுவா. உண்மையிலே வாரிசு டெலிட்டட் சீன் வந்துச்சுன்னா அது ஒரு தனி ஒரு படமாவே நிமிஷம் இல்ல இருக்குடா. இல்ல இல்ல பிரகாஷ்ராஜ் அடிக்கடி ஏதோ நம்ம கட்சிக்கு ஏதோ அகேன்ஸ்டா பேசுற மாதிரி கேள்விப்பட்டேன். கவலைப்படாதீங்க, படத்துல வில்லன் தான், போட்டு தள்ளிடலாம். கொடுத்த அசைன்மெண்ட்டா செஞ்சிட்டு இருக்காரு ப்ரோ. டிஎம்கேடா டிஎம்கேடா டிஎம்கே சப்போர்ட் பண்றான் ப்ரோ பிரகாஷ்ராஜ். அவன் நீங்க எப்பயுமே பாருங்க டிஎம்கே தான்டா. அவன் ஆல்ரெடி டிஎம்கே தான். முத்துப்பாண்டி அலெக்ஸ் விக்னேஷ் ப்ரோ இவங்களுக்கு எல்லாம் கொடுத்த அசைன்மெண்ட் பாத்தீங்கன்னா உடனே வந்து பிரகாஷ் ராஜா இந்த திருப்பதி லட்டு இஷ்யூக்கும் அவரை உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப விஜய் அடிக்கிறதுக்கு அவர் எத்தனை இடங்கள்ல வந்து விஜயை பாராட்டி பேசி இருக்கிறார் அந்த மனுஷன். அவரோட வார்த்தைகள் மாதிரி தெரியல, ஏதோ இயக்கி அவரு ஒரு அமைச்சர் சொன்னாரு, நல்லா பேசுறீங்க, இன்னும் வந்து முதலமைச்சரை பிரைஸ் பண்ணி பேசுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பிரகாஷ் ராஜ்? கொஞ்சம் முதலமைச்சர் நல்லா பண்ணீங்க, இன்னும் கொஞ்சம் முதலமைச்சரை பிரைஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு வந்து கொடுத்த அசைன்மெண்ட் அவர் முடிக்கிறாரு. அவருக்கு அசைன்மெண்ட் தாங்க, அவரோட நேச்சுரல் ஆனா ஒப்பீனியன் ப்ரோ விஜய் இப்ப கிடையாது. இல்ல இப்ப நீங்க இந்த ரஜினி பிரகாஷ்ராஜ் எல்லாம் அசைன்மெண்ட் கொடுத்தாதான் பண்ணுவாங்க. குடியாமே பண்றது யார் தெரியுமா? எங்க ஆண்டவர். நான் அப்படியே தூவி விடுவார். அப்படியே ஒரு சீட்டு கொடுறான். என்னெல்லாம் கேட்டா நான் அசைன்மெண்ட் எழுதிட்டாங்க, ஆனா வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், நாளைக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். அதனாலதான் உங்களுக்கு சீமானுன்றோம். சீமான் கட்சி நீங்கன்றோம். சீமானி தான் பண்ணுவாங்க அசைன்மெண்ட் எழுதி வீட்டுல. நான்லாம் வந்து யாரா வேணாலும் கூட இருந்துருவேன்டா. ஆனா வந்து இப்படி ஒரு கமலஹாசன் ரசிகனாக மட்டும் நான் என் வாழ்க்கையில எத்தனை பேர் பெருமாடா கமல் மியூச்சுவல் இருந்தானுங்க, எல்லாம் பட்டு பட்டு போயிட்டானுங்க. ஐயோ ஏன்டா இப்ப கமல் அடிக்கிறீங்க? பேர் ஆபீசரே கமல் ரத்தம் துடிக்குது பேர். இல்ல ஏன் வந்து இது பண்ணக்கூடாது? ஒரு சீட்டு நான் வந்து யாரு கூடயும் வந்து ஊழல் பண்றவங்க எல்லாம் கூட்டணி மாட்டேன்னு சொல்லிட்டு போய் பேசக்கூடாதா? நீ வெயி அப்புறம் கட்சி ஆரம்பிச்ச திட்டுவானுங்கள ஒரு சீட்டுக்கு தான் இந்த மாதிரி இது பண்ணுகிறேன்னு. ஏன் ஒரு தக்லைஃப் ப்ரொமோஷன் போகும்போது கேட்டாங்கல்ல சார், அதான் நீங்க டார்ச் லைட் தூக்கி வச்சுட்டு எதுக்கு சார் அதான் டிஎம்கே ஓட போட்டுன்னு வச்சீங்க? படம் பாத்திருக்கியா? ஆபீசர் அவனை பேசோட ஆபீசர் இல்ல சொல்லுங்க இல்ல காலத்தின் கட்டாயம்னு சொல்றீங்க. காலத்தின் கட்டாயம்னா வந்து நீங்க வந்து தனிப்பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணி சிஎம் ஆகுங்க சார். எதுக்கு சார் போய் என்ஜிகே பாத்திருக்கேன். என்னாச்சு கிளைமேக்ஸ் பாத்திருக்கீல? குமார் சொல்றது 100% ஒத்துக்கிறேன். ரைட் பாயிண்ட். ஆனா ஆபீசர் இல்ல நந்தகோபால குமரனை கொண்டு போய் கமல் கூட கம்பேர் பண்ணாது. அவர்லாம் கேடி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இன்னைக்கு டிஎல்ல ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன், போட்டிருந்தான் கொஞ்ச நாளுக்கு. கமல் வந்து கமர்ஷியல் பண்ணாமலே இப்படி கதறானுங்களே, அவர் படம் பண்ணா இது எப்படித்தான் பாக்குது? ஒரு நிமிஷம் நம்ம இருங்க, நம்ம காம்படிட்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவானா, அவர் மட்டும் ஃப்ளோல இருந்தாருன்னு வெயி, அவர் மட்டும் பண்ணிருந்தாருன்னு வெயி, அந்த மாதிரிதான் முதல்ல பண்ணுங்க. பண்ணிருந்தாலாம் வரக்கூடாது, பண்ணலாம். கற்பனை உலகமா பேசுவாங்க ப்ரோ. ஒருவேளை கற்பனையா இது பண்ணுறா அது பண்ணுவாங்க. இந்தியன் டூ தக்லைஃப் அவர் கமர்ஷியல் படமே பண்ண வேணாம் ப்ரோ. அப்படி பார்த்தா இல்ல விக்னேஷ் ப்ரோ, அப்படி பார்த்தா விஜய் வந்துட்டு நேரம் டோலிவுட்ல இருந்தா எவ்வளவு தூக்கி வச்சு எங்கேயோ போயிருப்பாரு. செலிப்ரேட் பண்ணி பிளைண்டா அங்க சப்போர்ட் பண்ணி எங்கேயோ எக்ஸ்ட்ரீம் அங்க பேன் இண்டியா ஹீரோல நான் எங்கேயோ போயிருப்பாரு. எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா பேன் அண்ட் வித்தவுட் பேன் இண்டியா இதுலயே வந்துட்டு எங்க என்ன ரெக்கார்ட்னு எல்லாருக்கும் தெரியும். கூட ஹையஸ்ட் ஃபேன் பேஸ் அதெல்லாம் தெரியும். ஆனா நம்ம தமிழர்கள் எப்படி தெரியுமா, எங்கெங்க கால வரணும், எங்கெங்க இது பண்ணணும், எப்ப அழுவணும், எவனை எப்ப முதுகு குத்தணும், ஒரு நன்றி இருக்காது, எதுவுமே இருக்காது. சேலஞ்ச் பண்ற அலெக்ஸ், ஏன்னா தளபதி விஜய் ஆர்கானிக்காவே பேன் இண்டியா தான். உதாரணத்துக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் கூட என்ன சொன்னாரு, பீகார்ல நிறைய மக்களுக்கு வந்து என்னை விட விஜய தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாரு. திரும்பவும் சொல்றேன், நம்ம கிட்ட ஃபேஸ் வேல்யூ எல்லாம் அதை யூஸ் பண்றதுக்கு இங்க முடியாது, யூஸ் பண்ணவும் விட மாட்டானுங்க. முதல்ல இங்க இருக்கிற இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப ஒண்ணு சொல்லிட்டா, நம்ம ஆள்ல ஒருத்தன் முன்னேறினால இங்க 4 பேர் இல்ல 40 பேருக்கு வயிறு எரியும்.
புரியுதா? அது ரீசன் என்னன்னா, இப்போ நம்ம காம்படிட்டர்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் எப்படின்னா மண்டைய கழுவானுங்க. எவனாச்சும் வந்து மண்டைய கழுவாங்க. அப்படிதான் ப்ரோ ஃபேன் ஆகுது இருப்பானே தவிர. காம்படிட்டர் சொல்லாத, சரி அப்படி விடு. யாரும் இல்ல. இல்ல மண்டைய கழுவி அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ஒரு மாப் மென்டாலிட்டியில ஃபேன் ஆகிறவங்க தான் இருப்பானுங்க. ஆனா ஒரு ஸ்கிரீன்ல ஒருத்தரை பார்த்து அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பிடிச்சி ஃபேன் ஆகிறதுல அதுல ஒரு சிலருக்கு தான் அமையும். அது தளபதிக்கு சூப்பரா அமைஞ்சிருக்கு. அதனாலதான் அது வந்து எல்லா ஆனா பக்கமும் fans இல்ல இருக்காங்க. விடு, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அதான் விடு. ஏன்னா கடைசியில வந்து நிக்கிறோம்ல லாஸ்ட் டைம்னு. வேணாம் விடு. நார்த்ல அவர் டைரக்ட் படமே பண்ணல. டைரக்டா ஒரு இது படமே பண்ணல. அலெக்ஸ் ப்ரோ, நீ ஆனா இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்லாத சொல்லிட்டு நீ லாஸ்ட் டைம் சொல்லாதன்னு லாஸ்ட்ல சொல்றீங்க. லாஸ்ட் அலெக்ஸ் ரீனல்ல லாஸ்ட், மத்தபடி டெய்லி தான் பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சொல்லுங்க. சொல்லு ப்ரோ. ஹிந்தில அவரு டைரக்ட் படமே பண்ணல. ஆனா இங்க இருக்க எல்லா ஹீரோஸுமே டைரக்ட் படம் பண்ணிருக்காங்க. அஜித் கூட பண்ணிருக்காரு டைரக்ட் படம். ஆனா அவர் பண்ணாமலே ஹிந்தில வந்து இல்ல முதல்ல இங்கிலீஷ் தூக்கின்னு வருவானுங்க. இங்கிலீஷ் அதான் எதுவும் தேவையில்லை. அதான் நம்மளுக்கு எதுவும் தேவை. ஷாருக்கான் கூட பண்ணிருக்காரு அஜித். இல்ல ஒரு நிமிஷம். இல்ல ப்ரோ, ஷாருக்கான் கிட்ட ஏகே நடிச்சது ஓகே. ஆனா ஷாருக்கான் கிட்ட போய் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாருன்னு கேட்டா அதான் ஏன் சவுத் இந்தியாலே சொன்னாரு ஃப்ரெண்ட்ஸ்னு. அதான் யாரு இந்த விஜய், அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் சொன்னாரு இந்த 2 இண்டஸ்ட்ரியில. கமல்ல சொல்லவே வேணாம். கமல் வந்து அந்த டைம்ல ஹிந்தில இல்லப்பா கூட நடிச்ச ஒரு பேர் சொல்ல வேண்டியதானே. கூட நடிக்கல நாங்க. ரஜினி சொல்லவே வேணாம். முக்காவாசி அமிதாப் படத்துல செகண்ட் ஹீரோ பண்ணிருப்பாரு. இல்ல ரஜினி வயசுக்கு சீனியர் தான் மரியாதை கொடுப்பாங்களே தவிர இது இல்ல. அதை தாண்டி தர்றதான் அது இது. வரைக்கும் தனுஷ் கூட போய் ஹிந்தில படம் பண்ணிட்டாரு. ஆனா ஹிந்தில படம் பண்ணாம நார்த் இந்தியால அவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறது தளபதி. ஆனா எல்லா ஸ்டேட்லயும் படம் பண்ணது எங்க கமல் தாண்டா. அவர் தாண்டா பெரிய ஆளு. இருக்கிறதுல பேன் இந்தியா மொத்தமே கமல் தாண்டா. இந்தியா மொத்தமே அவர்துதான். குமார் நைசா உலகம் படம் பண்ணது இல்ல. அது எப்படி சொல்றது, எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுத்துட்டு வந்தது அவர்தான். அப்படியா? என்னென்ன பண்ணிருக்காரு? இது ஹிந்தில வந்து அந்த ஜூன்ல இருந்து பாரு ராஜ்யசபாவுக்கு போய் ராஜ்யசபாவே வந்து ஆப்ஷன் பண்ணதுக்கு எல்லாரும் வந்து லீவ் போட்டு ஓட்டுருவாங்க. எனக்கு என்னன்னா இல்ல இந்த ஆளுகளா எதுக்கடா சீட்டு தெரியும் பேசுறது புரியாது. நான் எக்ஸாக்டா எழுதி வச்சுக்கோங்க ப்ரோ. கமலுக்கு இதான் ஆக போகுது. அவன் ராஜ்யசபால போயிட்டு ஏதாவது லூஸ் டாக் விடுவான். அங்க வந்து அவனோட எக்ஸாக்ட் ரியாக்ஷன் என்ன ஆகும்னா என்ன வேணா பேசலாம். பட் உரிமையில வந்து ஆனா இல்ல குமார் ஒரு நிமிஷம் இல்ல புரிஞ்சதானே அடிப்பாங்க. அவர் பேசுறதே புரியாது, அதனால அடிக்க மாட்டாங்க. புரியல ப்ரோ அவரு பேசுறத புரிஞ்சுக்கணும்னா 2040 வந்து பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. 40 ஓ இதத்தான் பேசினாரு அவர் 2020 விக்னேஸ்வர பையனை கூட்டின்னு போவாரு. அவர் பையனை இல்ல அவ்வளவு நாள் ஆகுமா அவர் பேசுறது புரியுறதுக்கு. அதுதான் உண்மை. உண்மைதான். ரொம்ப ரொம்ப அறிவாளியா இந்த மண்ட கோளாறுன்றது கரெக்டா தான் இருக்குது. அவர் அறிவாளிங்கிறது வந்து நான் சேலஞ்ச் பண்றேன் ப்ரோ. சிலதெல்லாம் வந்து தேவையில்லாம வந்து ரொம்ப இதுவா பேசி எனக்கு புரியல. நீ அறிவாளின்னு சொல்ற எந்த விதத்துல அறிவாளி? முதல்ல அதுக்கு பதில் இல்லைங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க தெரியுமா, நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கும் போயிட்டு திரும்பி வந்து நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு போனாரு தெரியுமா. என்ன தேவை நாட்டுக்குன்னு யாராவது கேட்டாங்களா திரும்ப? அவருக்கு இல்லடா அறிவாளினா கரெக்ட் டெசிஷன் எடுக்கணும். இது வரைக்கும் வந்து கமல் எடுத்த கரெக்ட் டெசிஷன் ஒரு படத்துல வந்து கேளு ஒரு நிமிஷம். ஒரு கதை வந்து கரெக்டா சூஸ் பண்ணது கிடையாது. கதையில சூஸ் பண்ண தெரியாது சொல்லு. ஆமா கல்ட் கிளாசிக் வந்து அந்த சீசன் அந்த காலகட்டத்துக்கு என்னென்ன கதையோ அந்தந்த கதையை தான் எடுக்கணும். அதுல வந்து ஒரு ஆக்டரா வந்து அடுத்தது வந்து ஒரு பொலிட்டீஷியனா அட்டர் ஃபிளாப் போய் வந்து எதிர்த்த கட்சி கூட இல்ல எதிரியாவது ஒண்ணுல ஜெயிச்சாதான் அறிவாளி.
சும்மா நான் ஆனா இல்லடா இல்லடா ஆனா அவர் ஒரு விஷயத்துல ஜெயிச்சிட்டாரு. இருக்கிறதுல இந்தியாலயே அவர் நிறைய ஃபிளாப் படத்தை, அதாவது ஒரு ஹீரோக்கு நிறைய ஃபிளாப் படம் செலிப்ரேட் பண்றது அவருக்கு மட்டும்தான். வேற இந்தியன் சினிமால யாருங்க கிடையாது. அதாவது அதிக நம்பர் ஆஃப் கவுண்ட் மோஸ்டா செலிப்ரேட் பண்ற ஃபிளாப்பான படத்துல அவருக்கு தான் அதிகமா இருக்கும். அவரோட ஆர்ட் ஹவுஸ் சினிமா நல்லா இருக்கும், மாற்று கருத்தே இல்ல. அவரோட ஒரு ஒரிஜினல் திங்கர் தான். ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும்